ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம ஹேண்ட் ரிச் நிறைஞ்சிருக்க ஹேருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க கருவேப்பிலை சட்னி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு, நீங்கள் கடலை பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதனால கோல்டன் ப்ரௌன் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுவுமே நல்லா ரோஸ்ட் ஆனதும் அதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அப்புறம் நீங்கள் கருவேப்பிலையை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கப் அளவுக்கு எடுத்து. அவ்வளோதான். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காவை நல்லா நீங்கள் வறுத்துக்கோங்க. இது வந்து தண்ணி இல்லாத மாதிரி நம்மளுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா அதையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் சால்ட்டும் இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்ததும் நம்மளுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். இப்போ இதை நம்ம சட்னியில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை சட்னி ரெடி. ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் இந்த சட்னியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுட்டில். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.